ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ. ஏன் இதை நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ கிட்ஸ்பிரனர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக, எனக்கு ரொம்ப கீ கான்செப்டாக நான் வந்துட்டு பார்த்த ஒரு விஷயம். அதில் ஒரு 3 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணதில் என்னால் கிட்ஸ்பிரனர்ஸை க்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ என்னோட ஒர்க்குக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிட்ஸ்பிரனர்னால க்ரியேட் பண்ண முடிஞ்சது. அந்த கிட்ஸ்பிரனர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு இன்டர்வியூ. ஸோ இதனால தான் இந்த இன்டர்வியூ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறேன். வெல்கம் தர்ஷிகா. தர்ஷிகா தான் கிட்ஸ்பிரனர். அவங்கள பற்றி அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்டர்வியூவில். வாங்க இன்டர்வியூக்குள்ள போகலாம். ஹாய் தர்ஷிகா. ஹாய் எவ்ரிவன். என் பேர் தர்ஷிகா. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு 10 இயர்ஸ் ஆகுது. சூப்பர்டா. ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்க சூப்பராக. ஓகே, சில கொஷின்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஸோ ஒரு கிட்ஸ்பிரனராக உங்கள் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஸோ கிட்ஸ்பிரனராக முன்னாடி இருந்தப்பையும் இப்போ கிட்ஸ்பிரனர் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம இந்த வேர்ல்டுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு நான் சில கொஷின்ஸ் கேட்குறேன். அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கடா. ஓகேவா? அவ்வளோதான். தட் சிம்பிள், as simple as that. ஓகே, ஆல்ரைட். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் செஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணப்ப நீங்கள் இந்த மாதிரி கிட்ஸ்பிரனராகவோ இல்லை வந்துட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு செஸ் கோச்சிங் கொடுக்குற ஒரு கோச்சாக மாறுவீங்க, மற்ற கிட்ஸுக்கு இப்போ நீங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு டீச்சராக இருப்பீங்க அப்படின்னு எனக்காவது நினச்சிருக்கீங்களா? அது மாதிரி நான் நினச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபுல்லாகவே ரேட்டிங் பற்றி தான் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது கழிச்சு தான் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் டீச் பண்ணலான்னு ஒரு ஐடியா நான் டீச் டீச் பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷனில் நானும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்டா, வெரி குட். ஓகே. ஸோ உங்கள் செஸ் அப்படிங்கிறது எல்லாருமே வந்துட்டு கஷ்டம், ரொம்ப கஷ்டமான கேம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது உண்மையா? செஸ்ஸுங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா? அப்படி உண்மை அப்படின்னா மற்றவங்க அதை விட்டு அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? செஸ் டஃப் தான். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச விளாண்டா அது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அது பிடிச்ச விளையாட்டா இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறீங்க. ஓகே. ஈஸியாக. எப்படி அது பிடிச்ச விளையாட்டா மாறலாம்? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுச்சா அது பிடிச்ச விளையாட்டா மாறுறதுக்கு? காலைல குரூப் கிளாஸ்லாம் எனக்கு ஜாலியாகவும் இருக்கு. அதே சமயத்தில் நிறையாவும் கற்றுக்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சு. சூப்பர்டா, வெரி குட். ஓகே. ஸோ உங்கள் கிட்ஸ் பிளான ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு செஸ் பிளேயர் மட்டும் இல்லை, இப்போ ஒரு யங் கோச்சும் கூட. உங்களுக்கு வந்து 9 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே. நீங்கள் ஒரு யங் கோச்சும் கூட. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்துட்டு, இல்லைன்னா ஒரு குழந்தை உங்களை வந்துட்டு ஒரு கோச் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு கோச்சாக சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா மாதிரி ஏன்னா என்ன மாதிரி இன்னொருத்தவங்களை என்னால் க்ரியேட் பண்ண முடிஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சூப்பர்டா, சூப்பர், வெரி குட், வெரி குட். ஓகே. ஓகே, நீங்கள் இப்போ ஒரு ஃபெடரேட்டட் பிளேயர். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ஜேர்னி வந்துட்டு ஒரு ஃபெடரேட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் தான் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபெடரேட்டட் பிளேயர். ஓகேவா? ஒரு ஃபெடரேட்டட் பிளேயரா இல்லாதப்பையும் இப்பயும் உங்களுக்குள்ள என்ன ஒரு சேஞ்ச் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? முன்னாடி ஃபிடரேட்டட் பிளேயராக இல்லாத போது நம்ம கான்ஃபிடென்ஸே இல்லை. இந்த மாதிரி நம்மள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா, ஏன்னா நம்மள்ட்ட ரேட்டிங் இல்லை, அவங்க நம்மள்ட்ட ரேட்டிங் பற்றி கேட்டாங்க, நம்மள்ட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு பயம்லாம் இருந்தது. இப்போ ரேட்டிங் வாங்கினதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கேன். யார் கேட்டாலுமே ரேட்டிங்னா என்கிட்ட இவ்வளோ இருக்குன்னு சொல்கிற மாதிரி என்னோட ரேட்டிங் என்னோட ஐடென்டிஃபிகேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. சூப்பர்டா, சூப்பர். ஸோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்துட்டு நீங்கள் இன்னும் ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க, உங்களோட ஸ்கூல் ஸ்டடீஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகல. பட் இந்த ஃபிடரேட்டட் பிளேயர் ஆனதுக்கப்புறம், இந்த கான்ஃபிடன்ஸ்ங்கிற வார்த்தை பேசினதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஸ்கூலுக்கு, ஸ்டடீஸ்க்கு, அப்புறம் மற்ற உங்கள் லைஃப் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சா? கான்ஃபிடென்ஸுங்கிறது இப்போ ஸ்கூலில் ஏதாவது கேட்டாங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸாக நான் இப்படி பண்ணுறேன், நான் செஸ் கோச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவு எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு கான்ஃபிடென்ஸ். சூப்பர்டா. கிட்ஸ்பிரனர் கான்செப்ட் முடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு கோச்சாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ஏன்னா இன்னைக்கு பெரியவங்களால கூட மணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பான ஜாபாக இருக்குது. பட் நீங்கள் ஒரு கிட்டாக இப்போ மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் உங்களோட கோச்சிங் ஜேர்னியில் வந்தப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை சேவிங்ஸ் பண்ணி நிறையா டோர்னமெண்ட்ஸ் போய் அது கழிச்சு இன்னொரு நியூ சென்டர்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஐடியாவே வந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்கம் வரும்போது.
சூப்பர்டா, சூப்பர். ஃபர்ஸ்ட் இன்கம் வரும்போதே உங்களோட கோல் வந்துட்டு இன்னும் பெரிய அந்த அந்த இன்கம் ஸ்ட்ரீமை பெருசாக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஹ், ஒரு விஷயம் வந்திருக்கிறது ரொம்ப சூப்பர், சூப்பர் டு நோ. வெரி குட், வெரி குட். ஓகே. ஸோ கிட்ஸ்பிரினர் சொல்கிறோம், எல்லாருக்குமே புரியுற மாதிரி. கிட்ஸ்பிரினர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை யாருக்காவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுன்னா கிட்ஸ்பிரினர்னா என்ன, உங்களோட டேர்ம்ஸில் என்னன்றது சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ என்னால வந்து தனியாவே என்னோட ஓன் ஸ்டாண்ட்லயே நிக்க முடிஞ்சது. தனியா எனக்கு ஒரு பிசினஸ்ன்னு சொல்லிட்டு போய் ஏர்ன் பண்றது வந்து கிட்ஸ் பண்ண நான் என்னோட லைன்ல வந்து ஒன் லைன்ல வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல நான் வந்து இப்படி யூஸ் பண்ணுவேன். சூப்பர்டா, சூப்பர். ஸோ ஆண்டர்பிரினருங்கிறது பெரியவங்க அப்படின்னா கிட்ஸ்பிரினருங்கிறது நீங்கள். ஸோ நீங்கள் உங்களோட இன்கம் ஸ்ட்ரீம் வந்துட்டு அதிகப்படுத்துறீங்கன்னு சொல்ல வரீங்க. வெரி குட், ஆசம், சூப்பர். ஓகே. ஸோ ஒரு 3 இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டது நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அந்த 3 இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டதை வச்சு மற்றவங்க சொல்லிக் கொடுக்கவும் செய்கிறீங்க அப்படின்னா அது என்னது? பேஷன்ஸ் ஒன்று, பேஷன்ஸ், சூப்பர், அது கழிச்சு டிசிஷன் மேக்கிங், சூப்பர். அது கழிச்சு உங்க கான்சென்ட்ரேட்டடாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஜாலியாகவும் இருக்க வந்து நான் கற்றுக்கிட்டேன். எப்படி வந்து டீச் பண்ணணும் ஜாலியாக. சூப்பர்டா. ஸோ இதே விஷயத்தை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? சார், பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ ஒரு 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 அடல்ட் கோச் கிட்ட கற்றுக்கிறதுக்கும் ஒரு ஒரு கிட்டா உங்ககிட்ட ஒரு கிட்ஸ் ட்ரெயினர் அவங்க கிட்ட கற்றுக்கிறதுக்கும் கிட்ஸ் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கும் ஒரு அடல்ட் கிட்ட கோச்சிங் கற்றுக்கிறதுக்கும் உங்ககிட்ட கோச்சிங் கற்றுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடல்ட் கிட்டனா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. இப்போ கிட்ஸ்னா வந்து அவங்க ஏஜ் ஜாலியா பேசுவாங்க, எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கவும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதனால வந்து எனக்கு வந்து கிட்ஸ் வந்து இன்னொரு கிட்ஸோட வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. சூப்பர்டா, கரெக்டாக சொன்னீங்க. வெரி குட். ஓகே. ஸோ செஸ் டீச்சிங், அதாவது ஒரு ஒரு பிளேயராக இருக்கிறதுலேருந்து ஒரு டீச்சராக நீங்கள் மாறினதுலேருந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் உங்கள் டிசிப்ளின்ஸ் எல்லாம் உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கா? அப்படி ஆயிருக்குன்னா என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு? இப்போ டெய்லி ரொட்டீன்னா வந்து இப்போ அன்டைமா வந்து தூங்குறதுல வந்து எனக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது. லைக் ஒரு 11:30 தான் தூங்குன மாதிரி இருந்தது. இந்த டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது அது கழிச்சு வந்து நம்ம 10 பிஃபோரே தூங்கினாதான் காலைல வந்து சீக்கிரமா எந்திரிக்க முடியும்னு ஒரு ஹேபிட் வந்து ஆரம்பிச்சிருச்சு டெய்லி ரொட்டீன்லேருந்து. இப்போ வந்து என்னால் 8 o'clock என்னால் சாப்பிட்டு முடிஞ்சு எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு 9 தூங்குற மாதிரி எனக்கு ஒரு டெய்லி ரொட்டீன் வந்து கழிச்சு காலைல 5 எந்திரிக்கிற மாதிரி ஒரு டெய்லி ரொட்டீன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அது கழிச்சு கிளாஸ்க்கு வந்து எப்பயுமே டைமாக வர ரொட்டீனும் வந்து எனக்கு ஃபாலோ ஆயிடுச்சு. சூப்பர்டா. முன்னாடி வெறும் ஸ்கூலுக்கு போகிறது, செஸ் லேர்னிங் மட்டும் பண்ணுறது, இவ்வளோதான் உங்களோட ரொட்டீனாக இருந்தது. அப்பயே உங்களுக்கு டைம் ஃபாலோ பண்ண முடியல. இப்போ நீங்கள் அடிஷ்னலாக கோச்சிங்கும் பண்ணுறீங்க. அப்படி இருந்தும் உங்களால் டைம் சேவ் பண்ணியும் சீக்கிரமாக தூங்குறது, காலைல சீக்கிரமாக எந்திரிக்கிறதுங்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர்னால இது பண்ண முடியறது இல்லை. உங்களால் பண்ண முடிஞ்சிருக்குங்கிறது கிளாட் டு நோ இட். சூப்பர். ஓகேடா. தென் இப்போ கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷையாக இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டேலண்ட் இல்லைனா செஸ் விளையாட முடியாது. இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கிற கிட்ஸுக்கு உங்களோட ஓன் ஜேர்னியில், ஏன்னா நீங்களும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்பேஸில் இருந்திருப்பீங்க, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, உங்களோட ஓன் ஜேர்னிலேருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இல்லைன்னா டேக் அவே கொடுக்கணும்னா அவங்கள இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன என்ன மெசேஜ் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நானும் ஒரு ஷை பர்சனாக தான் இருந்தேன். அது கழிச்சு வந்து எனக்கு செஸ் பிடிச்சதுனால எல்லாரோடையும் பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஹேபிட்டும் வந்துடுச்சு. ஆக்சுவலி நானும் டேலண்டட் இல்லைன்னு தான் நினச்சேன். அது கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர வரை எனக்கும் டேலண்ட் இருக்கிற மாதிரி எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. சூப்பர், சூப்பர், வெரி குட். ஓகே. ஸோ வாட் இஸ் யுவர் பிக் ட்ரீம் செஸ்லையும், அதே சமயம் இந்த கோச்சிங் ஜேர்னிலையும் நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 years இந்த மாதிரி ஒரு ட்ரீம் எனக்கு இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அது என்னதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு 3 to 5 years வந்து இன்னும் ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரேட்டட் பிளேயர்ஸ் ஆக்கி அவங்கள வந்து செஸ்ல வந்து ஒரு ஹை லெவல் கிராண்ட் மாஸ்டர் மாதிரி கொண்டு போகிறது வந்து என்னோட ட்ரீமாக இருக்குது. ஓகே. நீங்கள் மட்டும் கிராண்ட் மாஸ்டர் ஆகினா பார்த்தாது, நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்கிறது உங்கள் ட்ரீமாக இருக்குது. ஆசம், ஆசம், சூப்பர்டா. வெரி குட், வெரி குட். கீப் இட் அப். ஆல்ரைட்.
ஸோ ஃபைனலாக ஓவரால் உங்களோட ஜேர்னியை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லணுமா? ஏன்னா ஆம், இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணி இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னாடி இதெல்லாம் நீங்கள் நம்பியிருந்தீங்களா? இப்படி ஒரு ஆவீங்கன்னு நம்புனீங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? இந்த ஓவரால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? இந்த ப்ரோக்ராம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு ஃபியூ வேர்ட்ஸ். இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ ஸ்டீஃபன் மாஸ்டர்கிட்ட வந்து நான் ஜாயின் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஜாயின் பண்ணும்போது நான் ஒரு அன்ரேட்டடாக இருந்தேன். எனக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்லை. இந்த கிட்ஸ் பிளானர் கழிச்சு இந்த ரேட்டிங் வாங்குறது பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. அது கழிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டாகவும் ஜாலியாகவும் போகிறதுலேருந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு என்ன சொன்னால் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்படி தான் பண்ணணும், நம்மளோட லைஃப் இப்படி தான் இருக்கும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது கழிச்சு என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அது கழிச்சு பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நான் வந்து இந்த ப்ரோக்ராம்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. சூப்பர், ஆசம். ஸோ நம்ம கிட்ஸ் பிளானுடைய டேக் லைனே என்னன்னா வந்துட்டு அஸ் அ கிட் உங்களோட ஓன் டியூஷன் ஃபீ, அதாவது டியூஷன் ஃபீனா உங்களோட ஸ்கூல் ஃபீஸை வந்துட்டு நீங்களே பே பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகுறது. அதுதான் நம்மளோட பேஸ் டேக் லைனாக இருந்தது. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டீங்க. சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ். அண்ட் இதுதாங்க தர்ஷிகா ஃபார் யூ கைஸ். தர்ஷிகா தான் 9 இயர்ஸ் ஓல்டு. என்னோட கிட்ஸ் ட்ரெயினரில் வந்துட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் கிட்ஸ் ட்ரெயினர். ஸோ இந்த கிட்ஸ் ட்ரெயினர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்துட்டு ஒரு கிட்டாக வந்துட்டு நான் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தான் இருந்தேன். பட் ஆனால் ஒரு அடல்ட் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியில் வந்துட்டு நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இந்த ஹார்ட்ஷிப்ஸ் எதனால் ஃபேஸ் பண்ணோம்னா, கிட்ஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஜேர்னியை வந்துட்டு லேர்ன் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற காமனான கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவங்க வந்து பொறுப்பாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. இந்த ஃபினான்சஸ் பொறுப்பு எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா, அவங்க கையில் பிஸ்னஸை கொடுக்கும்போது வரும். ஸோ தர்ஷிகாவும் ஒரு பிஸ்னஸ் அவங்க ஓன் பண்ணுறப்ப அவங்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரியே நீங்களும் வந்துட்டு இந்த ஜேர்னியில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா, உங்கள் கிட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேர்ல்டில் வந்துட்டு நிறைய கிட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஒரு பெரிய கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ தர்ஷிகா. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம்.